ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் ரிவிஷன் சீரிஸோட 23rd கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரேபிட் ரிவிஷன் சீரிஸில் வந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்கமிங் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, லெட் எம் டினோட்ஸ் தி மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 16 and 9 அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, கரெக்டுங்களா? அப்போது எம் தானே மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அண்ட் பி. இது ஏ, இது பி அப்படின்னு இருக்கும், கரெக்டாக? அப்போது 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 4 வரும். அப்போ 4 இன்ட்டு 9 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும், கரெக்டாக? அப்போ எம் ஈக்குவல் டு நம்மளுக்கு 4 3s are 12 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லெட் n denotes தி தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 9 and 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா என்னதுன்னு சொல்கிறாங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ அப்படின்னு இருக்கும். இது நம்மளுக்கு ஏ, இது நம்மளுக்கு பி. அப்போ பியை ஸ்கொயர் பண்ணும். அப்போ 15 ஸ்கொயர் பண்ணால் 15 இன்ட்டு 15 டிவைடட் பைல 9 இருக்கும். ஓகேங்களா? இதை 3 டேபிளில் கட் பண்ணலாமா? 3 டேபிளில் கட் பண்ணால் இது 3s are, இது ஒரு 5s are வரும். இங்கே ஒரு பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ இங்கே ஒரு 5s are வரும், கரெக்டாக? இந்த 3 அடிச்சா மறுபடியும் 5 வரும். அப்போ n ஈக்குவல் டு 5 5s are நம்மளுக்கு என்ன வந்துடும், 25 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 5 டைம்ஸ் ஆஃப் n ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறாங்க. 5 டைம்ஸ் ஆஃப் m என்ன வரும், 5m ஈக்குவல் டு நம்மளுக்கு 12 இன்ட்டு 5s are 60 கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, 3 டைம்ஸ் ஆஃப் n. 3 டைம்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு 25 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்ன வரும், 75 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 60 ப்ளஸ் ஒரு 120 135 வரணும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மீன் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி டிவைடட் பை ஏ அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷன் இருக்குது, எஸ்எஸ்சியில் இது வரைக்கும் பெருசாக கேட்டதில்லை. ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷனுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி டிவைடட் பை டி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இது ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். என்ன சொல்கிறாங்க, இஃப் 2p, ஓகே, இது டேரக்ட் ரேஷியோ கொஸ்டின் தானே. இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிக்கும் கியூக்கும் உள்ள ரேஷியோ என்ன வரணும், 3:2 ரேஷியோ வரணும், கரெக்டாக? 2p ஈக்குவல் டு 3q அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ p டிவைடட் பை q ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2 இருக்கணும். பிக்கும் கியூக்கும் உள்ள ரேஷியோ 3:2 அப்படின்னு இருக்கணும். இது 3:2 வருதா, pq இங்கே தானே இருக்கா. அப்போ இது ஃபஸ்ட்டு 2 பார்த்தா போதும். என்ன வருது, கரெக்டாக 3:2 ரேஷியோ வருது. இது இருக்க சான்சஸ் இருக்குது. இது இருக்க சான்ஸ் இருக்கா, இது இல்லை. 3:5 ரேஷியோ அப்படின்னு வருது. அப்போ இது நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. இது 2:3 இருக்குது, நம்மளுக்கு 3:2 அப்படின்னு வரணும். இது p ஈக்குவல் டு 2 இருக்குது, ஆனால் இங்கே p ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 இருக்கணும். இது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது 2 ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, கரெக்டாக? அப்போ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும், q டிவைடட் பை r ஈக்குவல் டு நம்மளுக்கு 4:3 அப்படின்னு வரணும். அப்போ இது ரெண்டும் 4:3 வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 5:3 தான் வருது. அப்போ இதுவும் நம்மளுக்கு கிடையாது. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 5 4s are 20, 5 3s are நம்மளுக்கு என்ன வருது, 4:3 15 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பியோட வேல்யூ வேணால் பியை மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவாங்க. மற்றெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 12 5s are நம்மளுக்கு பியோட வேல்யூ 60 அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு கியூவோட வேல்யூ வேணால் கியூ மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவாங்க. 5 4s are 20, 22s are நம்மளுக்கு என்ன வரும், 40 வரும். இஸ் 2. நெக்ஸ்ட் இப்போ என்ன, ஆரோட வேல்யூ பார்க்கணுமா. அப்போ ஆரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவாங்க. 5 3s are 15, 15 2s are நம்மளுக்கு 30 வரும். இஸ் 2. இப்போ எஸ்ஸோட வேல்யூ வேணும்னா எஸ்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 4 3s are 12, 12 2s are நம்மளுக்கு 24 வரும். 60. ஓகே, 2 காமனாக இருக்கா, 2 எல்லாமே நம்ம கேன்சல் பண்ண என்ன வரும், 30:20:15:12 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்டாக சால்வ் பண்ணணும், ஆப்ஷன் எலிமினேஷனில் போனால் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயே போயிருங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஷாப்கீப்பர் இஸ் இன்கரிங் அ லாஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4 pence while selling 20 pence to the Ajay. Loss of cost price of 4 pence while selling 20 pence to Ajay. If the shopkeeper had purchased 20 pence at a 10% less price and had sold 20 pence to Ajay at 25% more than selling price, then how much percentage would have he gained அப்படின்னு கேட்குறாங்களா. Shopkeeper incurred loss. ஓகே.
இப்போது எப்படி இந்த சம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாப்கீப்பர் வந்து அஜய்க்கு ஓகேங்களா, அஜய்க்கு என்ன பண்ணுறாரு, ஒரு 20 பென்னு விற்கிறார் ஓகேங்களா. 20 பென்னு விற்கிறப்போ அவருக்கு என்ன ஆகுதான், 4 பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸ் நஷ்டமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பெண்ணோட விலை நம்ம 20 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமாக எவ்வளவு 20 பெண்ணு செல் பண்ணியிருக்கார். அப்போ அவருக்கான காஸ்ட் செலவு எவ்வளோவா இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 20 ரூபா கொடுத்து அந்த பெண்ணை வாங்கியிருப்பார். கரெக்டாக 20 பெண்ணு 20 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார். அது அஜய்க்கு விற்கிறப்போ என்ன ஆகுதான், 4 பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸில் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 4 பெண்ணோட காஸ்ட் ப்ரைஸ் லாஸ் ஆகுதுன்னா அப்போ 4 ரூபா லாஸ் ஆகுது. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார், 16 ரூபாய்க்கு விற்றுருப்பார். 20 ரூபாய்க்கு பெண்ணு வாங்கிட்டு அதை 16 ரூபாய்க்கு விற்றாருனா அவளுக்கு என்ன லாஸு, 4 ரூபா லாஸு. ஒரு பெண்ணோட விலை 1 ரூபா அப்படின்றதால 4 பெண்ணோட விலை அவருக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அ ஷாப்கீப்பர் ஹேட் பர்ச்சேஸ்ட் 20 பென்ஸ் அட் 10% லெஸ் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு வாங்கினதை விட ஃபஸ்ட்டு 20 ரூபா கொடுத்து 20 பென் வாங்குறாருல, இப்போ அப்படி வாங்காமல் அவர் வாங்குறவர்கிட்ட இருந்து ஒரு 10% பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கிறார் ஓகேங்களா. 20 ரூபா வேணாம், எனக்கு 10% கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10% ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கிறார். அப்போ 10% கம்மினா என்ன அர்த்தம், 20ல் 10% அப்படின்றது நம்மளுக்கு 2 ஓகேங்களா, 2 ரூபா ஓகேங்களா. 20 ரூபாயில் 10%, 20 ரூபாயில் 10% கம்மி பண்ணி வாங்கிட்டாங்கன்னா அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பார், 90% வாங்கியிருப்பார். இது அடிச்சுனா நம்மளுக்கு அது கேன்சல் ஆகிடும். 9 2s are 18. இதை இப்படி தான் பண்ணணும் இல்லை ஓகேங்களா, இப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி 10% அப்படின்றது 2, அப்போது 20 ரூபாயில் 2 ரூபா கம்மியாக வாங்கியிருப்பார். அப்போ 18 ரூபா வாங்கியிருப்பார் அப்படின்னு நம்ம டேரெக்டாக போட்டுறணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அண்ட் ஹேட் சோல்டு 20 பென், அதே 20 பென் ஓகேங்களா. இப்போ 20 பெண்ணை 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ அதே பெண்ணை என்ன சொல்கிறாரு, அஜய்க்கு 25% எக்ஸ்ட்ரா விற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுலேருந்து, முன்னாடி விற்ற செல்லிங் ப்ரைஸில் இருந்து 25% எக்ஸ்ட்ரா விற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், 25 ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்மளுக்கு 1/4 மோர் அப்படின்னு சொல்கிறதால இங்கே ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார், 5/4 ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு விற்றுருப்பார். அப்போ 16 × 5/4 ஈக்குவல் டு நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, 4 4s are 16, 5 4s are நம்மளுக்கு என்ன வருது, 20 வருது. ஃபஸ்ட்டு 16 ரூபாய்க்கு விற்றவர் இப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு, 20 ரூபாய்க்கு விற்கிறார். இது எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 16 ரூபாய் இருக்குது, 25% எக்ஸ்ட்ரா. அப்போ என்ன அர்த்தம், 125 ரூபாய்க்கு விற்றுருப்பார், 125% விற்றுருப்பார். இதை 25 டேபிள் அடித்தா இது 4s are, இது 5s are, இது அப்படியே தானே இங்கே இருக்குது. இது நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், தவிர்த்துருக்கலாம் ஓகேங்களா. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ எவ்வளோ % அவர் கெயின் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 18 ரூபாய்க்கு வாங்கி இப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு, 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு லாபம், 2 ரூபா லாபம் கிடைக்குது. அப்போ 2 / 18 × 100 பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் % கிடச்சிரும். இது அடிச்சுன்னா 1/9. 1/9 ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, நம்மளுக்கு 11.11% ஓகேங்களா. இங்கே ரவுண்ட் ஆஃப் டு 1 டெசிமல் அப்படின்னு கொடுத்ததால வெறும் 11.1 மட்டும் கொடுத்துருக்காங்க. 1/9 ஃப்ராக்ஷன் வேல்யூவுக்கு நம்மளுக்கு மொத்தம் 2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் எழுதலாம், நார்மலையும் எழுதலாம். 11.11% எழுதலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதலாம் 11 1/9% எழுதலாம் ஓகேங்களா. இந்த 25%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 1/4 இருக்கும். இதுவே 25% மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு 5/4. இதுவே 25% லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 3/4 ஓகேங்களா. இந்த +1 பண்ணணுமா -1 பண்ணணுமா அப்படின்றது இங்கே இந்த 25க்கு அடுத்து கொடுத்துருக்க வார்த்தை தான் டிசைட் பண்ணும் ஓகேங்களா. மோர் அப்படின்னா இந்த 4ஓட 1 ஆட் பண்ணி 5/4. இதுவே 25% லெஸ் அப்படின்னாங்கன்னா இந்த 1 இந்த 4ஓட மைனஸ் பண்ணி 3/4 அப்படின்னு எழுதிடணும் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த சைட் ஆஃப் அ கியூப் இன் விச் தென் அயன் ராட் ஆஃப் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் 10 மீட்டர் கேன் பி புட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது நம்ம பார்க்கணுன்னா என்ன பார்க்குறது, ஃபஸ்ட்டு க்யூப் தேவைப்படும். க்யூப்னால் உள்ளே தான் இருக்கும். க்யூப் இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ இதுதான் க்யூப் ஓகேங்களா. க்யூபோட ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதோட லென்த்து ஹைட்டு வித்து எல்லாமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், A க்யூபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லலாம், இல்லை ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A². ஏரியா 4 வால்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூஃபையும் பேஸையும் விட்டுட்டு மற்ற 4 சைடு இருக்குல்ல அதோட ஏரியா எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா 4 வால் கிடச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா 4 வால்ஸ் ப்ளஸ் இந்த ரூஃபும் இந்த பேஸும் சேர்த்து அப்போ என்ன வருது நம்மளுக்கு மொத்தம் 6A² வந்துடும் ஓகேங்களா. 6A². இது இல்லாமல் இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாகனல் ஓகேங்களா. டயாகனல் க்யூபோட டயாகனல் லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3A ஈக்குவலாக இருக்கும். A அப்படின்றது சைட் ஆஃப் அன் க்யூப் ஓகேங்களா.
ஓகே, இது எல்லாமே ஃபார்முலா. டயகனல்னு சொல்லலாம். இப்போ இந்த கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக டயகனல் அப்படின்னு சொல்லலை. த மேக்ஸிமம் லென்த் தட் கேன் பி புட் இன்சைட் த கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயகனல்னு சொல்லலாம், இல்லை லாங்கஸ்ட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லாங்கஸ்ட் ராட் இல்லை லாங்கஸ்ட் ஸ்டிக் தட் கேன் பி புட் இன்சைட் தி கியூப் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த √3a ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே ஃபார்முலா, இம்பார்ட்டண்டான கியூப் ரிலேட்டட் ஃபார்முலாஸ். இது அப்படியே நம்ம உரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த சைட் ஆஃப் எ கியூப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட டயகனல் லென்த்து தான் நம்மளுக்கு 10 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த √3a வேல்யூ நம்மளுக்கு 10 மீட்டராக இருக்குது. இந்த ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ a = 10/√3. ஓகே, இப்போ √3 தெரிஞ்சால் தான் இதை நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த சம் ஒரு இப்போ சூப்பர் சம். இப்போது இப்படி இருந்தால் நம்ம யார் வேணால் சால்வ் பண்ணிடலாம் கரெக்டாக. ஆனால் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது. இப்போ இந்த √3 வேல்யூ தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம் என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம சால்வ் பண்ண முடியும். √3 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.73. ஓகேங்களா, 1.73 அப் டு 2 டிஜிட் பார்த்தா போதும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு √2 வேல்யூவும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, √2 வேல்யூ 1.41 வரும். ஓகேங்களா, √5 வேல்யூ கரெக்டாக ஞாபகம் இல்லை. √5 2.24 26 தெரியல. √7 வேல்யூ ஓகேங்களா, √7 வேல்யூ 2.65. இப்போதைக்கு இந்த 3 ரூட் வேல்யூ மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான √5 வேல்யூ இருக்குது. √6 வேல்யூ வேணால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √10 வேல்யூ வேணால் √5 × √2 இது ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, √5 வேல்யூ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுறேன்னா அதை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், √3 வேல்யூ நம்ம 1.73 அப்படின்னு எடுத்திருக்கோமா. அப்போ a = நம்மளுக்கு என்ன வந்துடும், a = 10/1.73 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட என்ன இருக்குது நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுக்க முடியாதா, அப்ராக்சிமேட் 7 டைம்ஸ் வராது. பிகாஸ் 7 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1000 இல்லை 14.9 சம்திங் வந்துடும். அப்போ 7ல் வராது. ஓகேங்களா, அப்போ 5ல் தான் இருக்கணும். ஓகே, இதை நம்ம இதுவே பண்ணிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை தூக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே மேலேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ இங்கே 100, இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இருக்கும். மேலே என்ன வந்துடும், அப்போது 1000 வந்துடும். கரெக்டாக 1000, இங்கே 173 அப்படின்னு இருக்கும். இப்போ 7 இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 173 × 5 பண்ணால் என்ன வருது, ஒரு 15, 1, 35, 36, 3, 8, 865 வருது. 5 டைம்ஸ் 865 என்ன ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு 100, 135 135 வருது. ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0. ஆப்ஷன்ஸ் 5 கிடையாது. பிகாஸ் 5 டைம்ஸ்னால் நம்மளுக்கு 865 தான் வரணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு 1350 வருது. அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 5 விட அதிகமாக இருக்கிறது இங்கே இந்த ஒரு ஆப்ஷன் தான். அப்போது ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டயகனல் எப்படி வரும்னா, இந்த வெர்டிசஸ்லேருந்து ஆப்போசிட் அப்பர் வெர்டிசஸில் ஜாயின் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேருந்து ஆப்போசிட் வெர்டிசஸ் இங்கே ஜாயின் ஆகும், இங்கேருந்து இங்கே ஜாயின் ஆகும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனல் இந்த கியூப் இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல அதை 90 டிகிரி மேக் பண்ணும். ஓகேங்களா, இந்த இடத்துல. அப்போ இது என்னவாக இருக்கும், இது இந்த ஸ்கொயரோட டயகனல் ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, √2a இருக்கும். ஓகேங்களா, இது நம்மளுக்கு ஏவாக இருக்கும். இது 90 டிகிரியில் மேக் பண்ணும். அப்போ இது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம இப்போ இந்த தியரம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இதுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போ என்ன வரும், a² ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 2a² இது நம்மளுக்கு ஹைபாட்டனஸாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு டயகனல். ஸோ டயகனல் ஸ்கொயர், ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் பண்ணுவோம்ல, அதனால் நம்ம இங்கே டயகனல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 3a² வருது = டயகனல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு டயகனல் d வேணும்னா இங்கே என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் √3a = டயகனல் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இந்த டயகனல் டெரைவ் பண்ணதுக்கான ஃபார்முலா. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 parcel இஸ் 28.6 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. இப்போ இப்படி ஒரு டிவிஷன் இது போட்டுருவோம். பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இங்கே சம் ஆஃப் அப்சர்வேஷன், இங்கே நம்மளுக்கு ஆவரேஜ் வரும். கரெக்டாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 parcel. அப்போ என்ன அர்த்தம், டோட்டல் நம்பர் 10 இருக்குது, அதோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 28.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட சம் என்னவாக இருக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதோட சம் கரெக்டாக. அப்போ 28.6 × 10 பண்ணால் நம்மளுக்கு 286 அப்படின்னு வந்துடும். ஓகே, தி அடிஷன் ஆஃப் அ நியூ பார்சல் ரெடியூசஸ் தி ஆவரேஜ் வெயிட் பை 0.6 kg அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பார்சல்
பார்சல் புதுசாக ஆட் பண்ணுறாங்க, பார்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பார்சல் ஆட் ஆகுது, அப்போ இங்கேயும் ஒரு வெயிட் ஆட் ஆகும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆவரேஜில் 0.6 என்ன ஆகுது, கம்மி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 0.6 kg கம்மி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் நியூ பார்சல்? இந்த நியூ பார்சலோட வெயிட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், எக்ஸாக இருக்கும். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிருமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? 286 + x டிவைடட் பை 10 + 1 11 ஈக்குவல் டு இந்த 28.6லேருந்து 0.6 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வெறும் 28 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 286 + x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 28028. அப்போ 8308 வரும். ஓகேங்களா? 308 இங்கே நம்மளுக்கு என்ன வரும், x ஈக்குவல் டு 308 - 286ன்னு வரும். கரெக்டாக? இங்கே ஒரு 2 யூனிட் 2ல் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். 2 இங்கே 1 22 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்ம இந்த அப்ரோச்சில் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா, இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு போயிடலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் பாருங்கள். ராமு கேன் பில்ட் அ வால் இன் 15 days. ராமு கேன் பில்ட் அ வால் இன் 15 days அப்படின்னு சொல்கிறாங்க. ராவன் இவரும் ஆர் தான் வராரா? ஸோ இங்கே ராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராவன் RAV. ஓகேங்களா? அவர் எவ்வளோ நேரில் 10 நாளில் கட்டி பிடிப்பார். ராமு ஓகே, ராமு புது அதே நேம் தான் வருது. ராமு அதே நேம் தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். இதை எடுத்தால் நம்மளுக்கு 15 × 10 எல்சிஎம் 30 வரும். அப்போ இவரோட எஃபிஷியன்சி 3, இவரோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு 2 இருக்கும். கரெக்டு தானே? இவர் 10 நாள் இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ராமு. ஓகேங்களா? ராமு ஒர்க்டு ஃபார் 5 days. ராமு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்ப்பார், 2 ஒர்க் பார்ப்பார். அப்போ 5 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்த்து முடிச்சிருப்பார், 10 ஒர்க் பார்த்து முடிச்சிட்ருப்பார். டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு 30ல் 10 போச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், 20 ஒர்க் இருக்கும். அப்போது டோட்டல் 30 ஒர்க்கில் ராமு 5 நாள் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிடுறாரு, 5 நாள் 2 எஃபிஷியன்சி, அப்போ 10 ஒர்க்கு மைனஸ் பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு 20 ஒர்க்கு தான். ஓகேங்களா? தென் ராவன் ஜாயின்டு ராமு. இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பார்ப்பாங்க, 3 நாளைக்கு 15 ஒர்க் பார்த்துருப்பாங்க. இப்போ யார், ராமும் ராவனும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ ஒர்க் மைனஸ் ஆகிருக்கும், நம்மளுக்கு 15 ஒர்க்கு மைனஸ் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு வெறும் 5 ஒர்க்கு தான். ஓகேங்களா? ஹவு மெனி மோர் டேஸ் குட் ராமு டேக் டு பில்ட் தி ரிமைனிங் வால் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யார் ஒர்க் பண்ண போகிறா, ராமு தான். ராமு வந்து 2 எஃபிஷியன்சி. அப்போ இங்கே இருக்கிறது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிருமா? இதை அடிச்சா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, அந்த ரிமைனிங் வாலை 2.5 டேஸில் கட்டி முடிச்சிருவாங்க. யார், ராம் மட்டும் சேர்ந்து. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஒரு சில சமயம் கொஸ்டின் இந்த ஹவு மெனி மோர் டேஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் த டோட்டல் டே டு கம்ப்ளீட் தி ஃபினிஷ் தி கம்ப்ளீட் வால் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் யார் பண்ணியிருப்பார், ராமு மட்டும் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஒரு 3 நாள் ராமனும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ஒரு 8. அப்புறம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒரு 2.5. அப்போ டோட்டலாக 10.5 டேஸ் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் 2.5 டேஸ். ஓகேங்களா? இதுவும் புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து. A simple interest on 2460 will be 162 less than the simple interest on 3000 at the rate of 5% simple interest per annum. 5% simple interest. அப்போ இதுக்கான டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. என்ன இருக்குது நம்மளுக்கு தெரியும், principal 1 minus principal 2 into n number of years ரேட் பர்சன்டேஜ் ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பண்ணால் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இது ஃபார்முலா வச்சும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேயும் போகலாம். ஆப்ஷன்ஸில் போனால் நமக்கு என்ன வரப்போகுது, 4. இது 4 டேபிளில் கட் ஆகுமா, ஆகாது. அப்போ இது நம்மளுக்கு ஆன்சராக இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. 6 டேபிளில் கட் ஆகுமா, 6 டேபிளில் கட் ஆகும். 2s are 7. ஓகே, 6 டேபிளில் கட் ஆகும். 2s are 7s are வரும். ஓகே, 5 டேபிளில் ஆகாது, இது இருக்க சான்ஸ் கம்மி. 3 டேபிளில் கட் ஆகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்லேருந்தே போயிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபார்முலா போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ 6 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு 5% வட்டினா அப்போ 6 வருஷத்துக்கு எவ்வளவு, 30% வட்டி. கரெக்டாக? 30% 3000 வட்டி போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 900 வரும். ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்டாக? பிகாஸ் 33,000 into 30%னால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 2 0 இதை அடிச்சுன்னா நம்மளுக்கு 900 வரப்போகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இது வந்து இவருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2460 into 30% பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 1 12 13 1 6 7 வருது. இதோட இந்த 162 ஆட் பண்ணால் 900 வருதா, 162 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது 6% தான் நம்மளுக்கான ஆன்சர். 401,900. ஓகே, அப்போ இந்த 6% தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. இப்போது இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து என்ன பண்ணிடுறோன்னா, ஆப்ஷன் மெத்தட் போயிட்டு
இப்போ இந்த இடத்துல 3 இருக்கிறதால தான் நான் இந்த சம் போட்டு பார்த்தேன். ஓகேங்களா, இந்த இடத்துல 3 இல்லாமல் இப்போ 11 அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், டேரெக்டாக அந்த 6 மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும், நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடணும். ஓகேங்களா, அந்த சம்ஸ் எல்லாமே மறுபடியும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி வந்து டைம் இருக்கிறப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா, நல்ல மார்க் எடுக்கணும்னா இப்போது மறுபடியும் திரும்பி வந்து அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டு தானா அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஷனில் போடக்கூடாது. இப்போ டேரெக்டாக நான் பண்ண பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் போயிடணும். இந்த மெத்தடில் போனால் 6 அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் மார்க் ஃபார் ரிவ்யூவில் இருந்து இதுதான் நமக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது ஒரு சின்ன ரிஸ்க். ஆனால் இந்த இடத்துல 3 இருந்துருச்சு, அதனால் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த இடத்துல 3 இல்லாமல் 11 மட்டும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல 3 இல்லாமல் 11 இருந்துச்சுன்னா, 11 இல்லை இதோட மல்டிபிள் இல்லாமல் சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பிகாஸ் நம்மளுக்கு 50-50 சான்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல 2 மட்டும்தான் இதோட மல்டிபிளாக இருக்குது, 6 மட்டும்தான் இதோட மல்டிபிளாக இருக்கிறதால நம்ம இந்த ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இது மட்டும்தான் நான் ஆன்சராக இருக்கும்னு சொல்ல வரல, இது ஆன்சராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது இது பிரின்சிபல் 1 அப்படின்றது பெரிய வேல்யூ எடுப்போம். ஸோ 3000 மைனஸ் 2460 இன்டூ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க 5/100 ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 162 இருக்குது. ஓகேங்களா, 162 பிகாஸ் இதோட மல்டிபிள் தானே இங்கே இருக்குது, அதனால தான் இந்த மல்டிபிள் ஃபஸ்ட் நான் செக் பண்ணேன். ஓகே, இப்போ இதை நம்ம அடிச்சா என்ன வருது, ஒரு 20 டைம்ஸ் வருது. 3000லேருந்து 2460னா நம்மளுக்கு என்ன வரும், ஒரு 500 ஒரு 40 வருமா, 540 வரும். ஓகேங்களா, 540 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் n இன்ட்டு ஒரு 1/20 ஈக்குவல் டு 162 அப்படின்னு இருக்குது. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இதை 2 டேபிள் அடித்தா நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 27 டைம்ஸ் வரும். அப்போ n ஈக்குவல் டு நம்மளுக்கு 162 இன்ட்டு 27 யூனிட் டிஜிட் மேட்ச் பண்ணாலும் நம்மளுக்கு 6 தான் வருது. ஸோ இன்ட்டு 6 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 122 ப்ளஸ் ஒரு 42 162 வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். இது எப்போ அப்படின்னா, இதுவும் நம்மளுக்கு மேட்ச் ஆகிற பொறுத்தது நமக்கு இந்த இது வரணும். இது இல்லை அப்படின்னா இதை நம்ம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடணும். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் m இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் சைடு பிசி ஆஃப் ட்ரையாங்கிள், இங்கே ட்ரையாங்கிள் வரணும், ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, triangle ABC M is a midpoint of side BC அப்படின்னு சொல்கிறாங்க. சைடு பிசிக்கு M மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, இதுதான் மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது M. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, the ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிஎம், இதோட ஏரியா என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 19 சொல்கிறாங்க. இப்போது இது மிட் பாயிண்ட்டாக இருக்குன்னா இந்த வேர்டிசஸ்லேருந்து வர இந்த லைன் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு மீடியனாக இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், சைடையும் ஆஃபாக பிரிக்கும், இதோட ஏரியாவும் நம்மளுக்கு ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம போன கிளாஸில் இந்த ஜாமெண்ட்ரி ஃபார்முலாலேயே நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஜாமெண்ட்ரி ஃபார்முலா மீடியனில் சொல்லியிருப்பேன். மீடியன் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணுது, இந்த ஈச் ஏரியாவோட லென்த் இப்போ பாருங்கள், இது தானே மீடியமாக இருக்குது நம்மளுக்கு, இதுமாதிரி ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுது. கரெக்டாக, அப்படி ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ இதோட ஏரியா 3 தான் இருக்குது பாருங்கள், இதோட ஏரியாவும் 3 தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஏரியாவும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேங்களா, இது தனித்தனியாக இந்த 6 ஏரியாவும் தனித்தனியாக சேமாக தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் மீடியனை பொறுத்தவரையும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டிசஸ்லேருந்து ஆப்போசிட்டில் இது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக மீடியனாக இருக்கும். மீடியன் சைடை மட்டும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணாது, அந்த ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவையும் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கிளாஸ் 23, இப்போ இது 19னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவும் நம்மளுக்கு 19 தான் இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, தென் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த மொத்த இது கேட்குறாங்க. அப்போ 19 × 2 பண்ணால் 8ல் முடியணும். ஆப்ஷன் 1 இது தான் இருக்குது. ஓகேங்களா, 38 19 2s நம்மளுக்கு 38 தான் வரப்போகுது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீடியன் வந்து என்ன பண்ணும், இது ட்ரையாங்கிள் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், இங்கே ட்ரையாங்கிள் வரணும். ஓகேங்களா, ஒரு மீடியன் ஏரியாவையும் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணும், இந்த சைடையும் என்ன பண்ணும், பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஏபி இஸ் parallel to CD அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபி அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபி parallel to CD at transverse PQ intersect. ஓகே, லைனா, வெறும் லைன். ஓகேங்களா, இங்கே லைன் ஏபி அப்படின்னு வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகுது. லைன் ஏபி parallel to CD அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லைன் ஏபியும் சிடியும் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபி சிடி வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது,
பேரலாக இருக்குது. டிரான்ஸ்வர்சல் PQ இன்டர்செக்ட் AB அண்ட் CD at E and F அப்படின்னு சொல்கிறாங்க. PQ அப்படின்ற ஒரு லைன் AB PQ அப்படின்ற ஒரு லைன் என்ன பண்ணுதான், ஏபியை ஈயில் கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிடியை எஃப்பில் கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதானே சிடி, இது ரெண்டும் பேரலல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே பேரலல் சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, பிஇபி என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு 49 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 49னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 49 கரெக்டு தானே. நம்ம போன ஜாமெண்ட்ரி ஃபார்முலா ரிவிஷன் கிளாஸில் தான் பார்த்துருந்தோம். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். இது நம்மளுக்கு இந்த ஆங்கிள் 1 என்னவா இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக இந்த சைட் 2 என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்கோ அதே மாதிரி இந்த 6ம் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ இது 49னா நம்மளுக்கு இதுவும் 49ஆக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், G இஸ் அ பாயிண்ட் பிட்வீன் AB அண்ட் CD அப்படின்னு சொல்கிறாங்க. G இஸ் பாயிண்ட் பிட்வீன் AB அண்ட் CD. அப்போ இங்கே G அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கா, G அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு, G is a point between AB and CD such that BEG ஓகே, இது நான் போன ஃபார்முலா கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த சம் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இந்த BEG அப்படின்றது நம்மளுக்கு என்னவா இருக்குது, 35 டிகிரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு GFE அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இப்போ இது GFEயா, அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். GFE, அப்போ இதோட ஆங்கிள் நம்மளுக்கு என்னவா இருக்குது, 16 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆங்கிள் EFG தானே கேட்டிருக்காங்க, EGF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ நான் டேரெக்டாக சொன்னேன், இந்த கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஜாமெண்ட்ரி ஃபார்முலா இதை சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். NTPC ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேரலல் லைன்ஸுக்கு மிடில் ஒரு பாயிண்ட், மிடிலையோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டில் வச்சு இந்த மாதிரி இந்த 2 லைனை ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்போ இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதுக்கான ப்ரூஃப் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 பேரலல் லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பேரலல் லைன் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் என்ன பண்ணுதுன்னா கட் பண்ணுது. ஓகே, இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டில் இப்படி ஒரு பாயிண்ட் எங்கேயோ மிட் பாயிண்ட்டில் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டில் இங்கே மாதிரி இப்படி ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, இப்படி ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலான்னா இந்த லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த லைன் அப்படியே இங்கேருந்து இங்கே கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி இந்த லைனோடய எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா. நம்மளுக்கு ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் என்ன தெரியும், இந்த 2 ஆங்கிள் இது டீட்டா, இது நம்ம என்ன படுத்துக்கலாம் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாமா. இந்த 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக, அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், டீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ் இன் அண்ட் பேரலல் லைன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோமா. அப்போது இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருந்தால் இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஆல்ஃபாவாக இருக்கும். அப்போது இது நம்மளுக்கு ஆல்ஃபா. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண லைனை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அழிச்சிடலாம். அழிச்சா இப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு அழிச்சா என்ன வருது பாருங்கள், இப்போது இது 2ம் ஈக்குவல் டு இது 2 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இதுதான் இந்த இதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இதை ப்ரூஃப் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, இந்த லென்த்து தேவை. இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்கான். நம்மளுக்கு இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் வேல்யூ நம்மளுக்கு 49 கரெக்டாக, பிகாஸ் இது 49 இருந்தால் இந்த கம்ப்ளீட் ஆங்கிளும் நம்மளுக்கு 49 இருக்கும். 49ல் இது வரையும் நம்மளுக்கு 16 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 49 - 16 தான் இதோட ஆன்சராக இருக்கும். 13 23 33. ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 49 - 16 ஓகே 33 தான் இந்த ஆங்கிளோட வேல்யூ, 33 டிகிரி. அப்போ இதோட வேல்யூ வேணும்னா சம் ஆஃப் தீஸ் 2 ஆங்கிள்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு இந்த EGFக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு, இதோட வேல்யூ 35 + 35 + ஒரு 33, அப்போ 8ல் முடியும். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். இது ஆட் பண்ணால் ஒரு 68 வருதா. ஓகே, 68 டிகிரி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது லேட்டஸ்ட் NTPC கிராஜுவேட் லெவல் 2025ல் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ரீசெண்ட் போன மந்தில் கேட்ட கொஸ்டின். ஓகே, நம்ம இது ப்ரூஃப், இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த சம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். During the previous year, the price of an electronic item increased by 10%. Okay, and this year the price of the same item is decreased by 10%. If the price of an electronic item at present 66,000, what was the price of an discussed electronic item beginning of the year, previous year அப்படின்னு சொல்கிறாங்க.
இது சிங்கிள் லைனில் அந்த சம் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஸோ ப்ரைஸு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் 10% இன்க்ரீஸ்னால் நம்மளுக்கு என்ன அர்த்தம், 1/10 இன்க்ரீஸ்னால் 11/10 அப்படின்னு பண்ணுவோம். கரெக்டாக 11/10 இன்டூ இப்போ என்ன சொல்கிறாங்க, டிக்ரீஸ்டு பை 10% அப்படின்னு சொல்கிறாங்க. 10% வேல்யூ 1/10, டிக்ரீஸ் அப்படின்றதால என்ன பண்ணுவோம், 9/10 பண்ணுவோம். 9/10. இப்போது இதோட வேல்யூ தான் அட் ப்ரெசென்ட்டில் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த 66,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ப்ரைஸ் டிஸ்கஸ்ட் இன் தி பிகினிங் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த பி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? இது அடிச்சா நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 6 டைம்ஸ் ஒரு 11 டேபிள் அடிச்சா 6000 வருது. 3 டேபிள் அடிச்சா இது 3 ஜார், இது 2000 வரும். இதை நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஒரு 2 lakh வருமா? 2 lakh வருது. டிவைடட் பை 3 பண்ணால் அடித்தா ஒரு 6 டைம்ஸ் வரும். 6 டைம்ஸில் இருக்க ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். 6 ஆமாம், இங்கே பாருங்கள் 6 or 18 மறுபடியும் 2 வரும், மறுபடியும் 6 மறுபடியும் 6 மறுபடியும் 2 மறுபடியும் 6 அப்புறம் 6ன்னு போயிட்டு 0.6666 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.7 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இது ஒரு ஈஸியான சம் தானே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், to do a certain work A and B work on alternate days with B beginning அப்படின்னு சொல்கிறாங்க. B beginning the work on the first day. Okay, A alone can complete the same work in 22 days. If the work gets completed in 11.5 days, then B alone can complete in 3/4 of part of an original. 3/4 percentage value நம்மளுக்கு என்ன அர்த்தம், 75%. ஓகேங்களா, இதுவும் தெரிஞ்சிருக்கணும். 3/4 equal to 75%. 75% ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பிக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், பி பிகினிங் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணால் பி பிகினிங் அப்போ 11.5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. 11.5 daysனால் அப்போ பி ஃபஸ்ட்டு 3rd 5th 11th அப்போ 6 நாள் பி ஒர்க் பண்ணியிருப்பார். 5.5 நாள் யார் ஒர்க் பண்ணியிருப்பா, ஏ ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகே, இது இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா, ஏவோட எஃபிஷியன்சி ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், பியோட எஃபிஷியன்சி நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போது ஏ வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 22 நாள் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைக்குமா? அப்போ 22 இன்டூ ஏவோட எஃபிஷியன்சி, இந்த 22 இன்டூ ஏ அப்படின்றது நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இந்த டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆல்டர்னேட் டேஸில் பியும் ஏவும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டாக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த 11 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. யாரில் ஸ்டார்ட் பண்ணி, பியில் ஸ்டார்ட் பண்ணி. அப்போ ஃபஸ்ட்டு டே யார் ஒர்க் பண்ணுறா, பி ஒர்க் பண்ணுறாரு. செகண்ட் டே யார் ஒர்க் பண்ணுறா, ஏ ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி எத்தனை நாள் போகுது, 11th டே அப்போ யார் ஒர்க் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th டே. ஃபஸ்ட்டு டே பியா, அப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாம் யார் ஒர்க் பண்ணுவா, பி ஒர்க் பண்ணுவா. அப்போ 11 அப்படின்றது நம்மளுக்கு ஆட் நம்பர். அப்போ 11th டே பி ஒர்க் பண்ணியிருப்பார். 12th பாதி நாள், கரெக்டாக 11.5 அப்படின்னு தானே. அப்போ 12 பாதி நாள் யாருக்கு ஒர்க் பண்ணியிருப்பா, ஏ ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இது இல்லை 12 கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது, ஒரு ஆஃப் டே. ஓகேங்களா, ஆஃப் டே யார் ஒர்க் பண்ணியிருப்பார். இப்போ டோட்டலாக பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்கள், ஃபஸ்ட்டு டே, 3rd டே, 5th டே, 7th டே, 9th டே, 11th டே. அப்போ டோட்டலாக 6 நாள் பி ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ்ஸு எத்தனை நாள் ஏ ஒர்க் பண்ணியிருக்காரு, செகண்ட் டே, 4th டே, 6th டே, 8th டே, 10th டே, இதில் ஒரு பாதி. அப்போ மொத்தமாக 5.5 நாள் யார் ஒர்க் பண்ணியிருக்கா, 5 1/2 5.5 நாள் ஏ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டே பி, செகண்ட் டே ஏ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை சால்வ் பண்ணால் ஏக்கும் பிக்கும் உள்ள எஃபிஷியன்சி தெரிஞ்சிருமா. இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங், இது அவங்களோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா, இது டோட்டல் எஃபிஷியன்சி. 11 நாளில் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 நாள் பி ஒர்க் பண்ணியிருப்பார், 5 நாள் ஏ ஒர்க் பண்ணாலும் அதுவும் டோட்டல் ஒர்க்குக்கு சமம் தானே. அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈக்குவல் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஏவோட எஃபிஷியன்சி கிடச்சிருமா, ஏவோட எஃபிஷியன்சி. இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நார்மல் ஃப்ராக்ஷன் ஆக்கலாமா. 5 2s are 10, 10 + 1 11, 11/2 அப்படின்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ண 11/2 ஏ அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஏவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 22a - 11a டிவைடட் பை 2 = 6b அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண என்ன வருது, இதை நம்ம 44 மைனஸ் நம்மளுக்கு வந்து 11 பண்ணால் 33 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். 33a டிவைடட் பை 2 = 6b அப்படின்னு இருக்கும். இதை 3 டேபிளில் அடித்தா 11 டைம்ஸ், இதை அடித்தா 2 டைம்ஸ். ஓகேங்களா, அப்போ a டிவைடட் பை பிக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன வருது, இங்கே 4 மேலே போயிடும். ஓகேங்களா, 2 2s are 4, இந்த 11 கீழே வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
ஓகேங்களா. ஏக்கும் பிக்கும் உள்ள எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்னவா இருக்குது, 4 இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ மட்டும் சேர்ந்து 22 நாள் ஒர்க் பண்ணால் டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாமா. அப்போ டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமா. அப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏவோட எஃபிஷியன்சி தெரியும், ஏவோட டோட்டல் டைம் தெரியும். அப்போ 4 × 22 அப்படின்றது நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா. இந்த டோட்டல் ஒர்க்கை பி 3/4, அப்போ 75% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 3/4 அவரோட எஃபிஷியன்சி 11. இது மொத்தம் 100% கரெக்டாக. இந்த டோட்டல் ஒர்க்கு 100%. ஆனால் அவர் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்குறாங்க, 75% தான் கேட்குறாங்க. அப்போது 3/4 அப்படின்னே பண்ணிக்கலாம். 3/4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க்கு. இந்த 4க்கு இந்த 4 கேன்சல், இது அடித்தா நம்மளுக்கு 2, 3 2s நம்மளுக்கு என்ன வந்துடும், 6 வந்துடும். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. சூப்பர் குவாலிட்டியான சம் இது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் PQR ST ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆன் அ சைட் ஆஃப் PQ அண்ட் PR அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு சொல்லிட்டாங்க. S அண்ட் T ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆன், S வந்து PQவில் இருக்குது. ஓகேங்களா. S வந்து PQவில் இருக்குது, PRல என்ன இருக்குது, T இருக்குது. ஓகேங்களா. PRல T இருக்குது. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி such that triangle PST similar to triangle PRQ அப்படின்னு சொல்கிறாங்க, PRQ அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எது ரெண்டுத்தையும் சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், PST. ஓகேங்களா. PST சிமிலர் டு ட்ரையாங்கிள் PRQ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த Pக்கு Pயோட ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், சிமிலர்னா கரெக்டாக. அப்போ இந்த Sக்கு எது ஈக்குவலாக இருக்கும், இந்த R ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த ஆங்கிளும் தான் ஈக்குவல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த T எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த Qக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேங்களா. இது ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கணும். ஓகேங்களா. PST PQR அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, PQR இதோட வேல்யூ நம்மளுக்கு 47 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் STR இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். இப்போ இது 47னா நம்மளுக்கு இதுவும் என்னவாக இருக்கும், 47ஆக இருக்கும். பிகாஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொன்னதால். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 180 டிகிரி கரெக்டாக. இப்படி இருந்துச்சுன்னா 180 டிகிரி இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இது 47ஆக இருந்தால் இந்த மொத்த ஆங்கிளும் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், 180 டிகிரி இருக்கணும் கரெக்டாக. 180ல் இந்த 47 போயிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், நம்மளுக்கு 133 சம்திங் இருக்கணுமா, 133 தான் நினைக்கிறேன். 47 பண்ணால் ஆமாம் 133. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை எதோட மேட்ச் பண்ணுறாங்க தெரிஞ்சிருக்கணும். இதில் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 47னா இங்கேயும் 47 அப்படின்னு எடுத்துருவாங்க. அப்படின்னு எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் வராது. இங்கே கொடுத்தா நம்ம எப்படி இங்கே ஈக்குவல் பண்ண முடியும், இங்கே வேணால் ஈக்குவல் பண்ணலாம், இங்கே ஈக்குவல் பண்ண முடியாதுல்ல. PSTRோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்க ட்விஸ்ட் வந்து என்னென்னா, இந்த இடத்துல மாற்றி கேட்டிருக்காங்க, இங்கே மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஸ்டின் படித்தா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். அ கம்பெனி இஸ் மேனுஃபேக்சரிங் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், கிளாஸு, பிளேட்டு, பவுல் அப்படின்ற மாதிரி 3 ப்ராடக்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. த நம்பர் ஆஃப் பிளேட் இஸ் டபுள் தி நம்பர் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் டேரெக்டாக, கிளாஸு, பிளேட்டு, பவுல். இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் பிளேட் இஸ் டபுள் தி நம்பர் ஆஃப் கிளாஸை விட பிளேட் என்ன பண்ணுறாங்க, டபுள் த நம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எக்ஸாக இருந்தால் இது 2x டைம் என்ன பண்ணுறாங்க, பிளேட்டை எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் கிளாஸ் இஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் ட்வைஸ் தி நம்பர் ஆஃப் பவுல். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியே உல்ட்டா, பவுலை விட இது 2 மடங்கு எக்ஸ்ட்ரா, கிளாஸ் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எக்ஸாக இருந்தால் இது 2xஆக இருக்கணும், இதை விட இது 2 மடங்கு அதிகம் இல்லை, அப்போ இது 4xஆக இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போது இதை நம்ம ரிவர்ஸ்லேருந்து வந்தால் ஈஸியாக இதை நம்ம சால்வ் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போது என்ன சொல்கிறாங்க, the number of glasses is manufacturing twice the number of பவுலை விட இது 2 மடங்கு அதிகம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேட்டை விட, அதாவது கிளாஸை விட பிளேட் 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 இருந்தால் அப்போ இது 4 இருக்கும். கரெக்டு தானே? இந்த மாதிரி இந்த சம்மை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் பவுல். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 4x, இது 3x, இது எக்ஸ்னா, அப்போ டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? 3x. இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளேட் ஆஃப் பவுல் இஃப் தி டோட்டல் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் டோட்டல் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? இந்த டோட்டலாக மேனுஃபேக்சரிங் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக மேனுஃபேக்சர் ஆகுறது ஒரு 6, 7. ஓகேங்களா? அப்போ இந்த 7x தான் நம்மளுக்கு என்னவா இருக்குது? நம்மளுக்கு இந்த 2380 இருக்குது. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு வேல்யூ 3x இருக்கும். ஓகேங்களா? 3xோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். 3x, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு கேன்சல். இது அடித்தோன்னா என்ன வருது? ஒரு 3s are நம்மளுக்கு 21 வருமா? இங்கே ஒரு 2, 4s are 28, இங்கே ஒரு 0. அப்போது 0, 20 அப்படின்னு முடியணும். 20 2 ஆப்ஷன் முடியுது. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? யூனிட் டிஜிட் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 340 × 3க்கு ஈக்குவலாக இருக்கும். 0, 12க்கு 2 1, 9 11. ஓகேங்களா? 1120 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். 1120. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்கா? 3x. ஓகே, இது ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன பண்ண முடியாது, இல்லை டேரெக்டாக சப்ஸ்டியூட். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3x - z = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3xோட வேல்யூ நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? z-க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் இப்போது இந்த எக்ஸில் × 3 பண்ணால் இந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது இது வெறும் எக்ஸோட வேல்யூ. கரெக்டாக? இது எக்ஸோட வேல்யூ 143 / 150 அப்படின்னு இருக்குது. × 3 பண்ணால் இந்த z-க்கு ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்க்கணும். × 3 பண்ணால் இது அடிச்சா 50. இது ஈக்குவலாக வருது. ஓகேங்களா? இது ஈக்குவலாக வருது. இதுவும் × 3 பண்ணால் 50 வரும். × 3 பண்ணால் இதுக்கு வரல பாருங்கள். பிகாஸ் இங்கே 137 இருக்குது. கரெக்டாக? இங்கே 137 / 150 × 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? இங்கே 137 / 15 வரணும். ஆனால் இங்கே 143 அப்படின்னு இருக்குது. இது நம்மளுக்கு கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் பாருங்கள், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். × 3 பண்ணால் இங்கே 50 தானே வரணும். ஆனால் இங்கே 51 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். அப்போது 3 × 4 நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு? எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ எய்தர் ஆப்ஷன் 1 இல்லைனா 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். வேறு என்ன நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். வேறு என்ன இருக்குது? இப்போ இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க? 3xோட வேல்யூ நம்மளுக்கு z. கரெக்டாக? 3xோட வேல்யூ z. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? z-ஓட வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 3x = z இருக்கிறதால அப்போ இந்த 3x - 9y + 4z = 5ன்னு இருக்கா? இப்போ பாருங்கள், இந்த 3xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த z-ஐ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? z அப்படின்னு இருக்கா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வருது? ஒரு 5z - 9y = 5 அப்படின்னு வருது. இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே ரெண்டுத்துலையுமே சேமாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 143 / 15 இருக்கா? 143 / 50 × 5ன்னு இருக்குது. -9y = 5ன்னு இருக்குது. இதை அடித்தா நம்மளுக்கு என்ன வருது? 10 அப்படின்னு வருது. 143 / 10 மைனஸ் இந்த 5 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். -5 = 9y அப்படின்னு இருக்கா? 9y 10ஓட மல்டிபிள் தான் கீழே வந்திருக்கு. 9ஓட மல்டிபிளும் இருக்குது. மேபி ஆப்ஷன் 2ஆக இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே 37 அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கும்? ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் வர சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இது அடித்தா 10. இப்போ இங்கே என்ன வருது பாருங்கள்? 10. இது அடித்தா ஒரு 50. அப்போ இங்கே மேலே என்ன வரப்போகுது? 50 - ஒரு 143 - 50 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 50 ஒரு 93 வருமா? 93 / ஒரு 10 = 9y அப்படின்னு இருக்குது. இது ஓகே 31 தான் வரப்போகுது. பிகாஸ் இப்போ 3 டேபிள் அடிக்கலாமா? இப்போ 3 டேபிள் அடித்தா இது ஒரு 31, இது 3 டைம்ஸ் வரும். அப்போ 31 / 30 தான் நம்மளுக்கான ஒய்க்கான வேல்யூ. 31 / 30 ஆப்ஷன் 2 தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் நம்பர் செக் பண்ணியிருந்தாலும் இது நம்ம ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம்? எலிமினேட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? பிகாஸ் இங்கே ப்ரைம் நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் இங்கே 37 வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால் நம்ம டேரெக்டாக இது எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்டாக இருக்கும். ஓகே, நல்ல கொஸ்டின் தானே?
கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஸ்டின் தான். இது எப்படியும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 to 1.5 minutes ஆகிடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். 2a + b = 10, 2ab = 9. இது டைரக்ட் ஃபார்முலா தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b தி ஹோல் ஸ்கொயர் = 4ab அப்படின்னு இருக்குமா. இங்கே என்ன இருக்குது, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல 2a 2 மட்டும் இந்த 2a இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், 8ab அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை இப்படி நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிட்டோம். 2a + b வேல்யூ நம்மளுக்கு 10 இருக்குது. 10 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 100 மைனஸ் 2a - b வேல்யூ தான் தெரியணும். ஸோ நம்ம இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, x² = 8 டைம்ஸ் ஆஃப் ab. 2ab வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. இங்கே 8 வரணும், என்ன பண்ணலாம், இங்கே இன்ட்டு 4 பண்ணலாம், இங்கேயும் இன்ட்டு 4 பண்ணலாம். அப்போ இது 8abன்னு வந்துடும். 8ab = நம்மளுக்கு என்ன இருக்கும், 36 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இது ட்ரிப்ளெட் தானே, 10 இது வந்து நம்மளுக்கு 6, அப்போ 8 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இந்த x² இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +x² = இந்த 36 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 100 - 36 பண்ணால் நம்மளுக்கு 64. 64 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ட்ரிப்ளெட் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த பாதியில் இந்த சம்மு நிறுத்தி இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த சம்மை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு a + b தி ஹோல் ஸ்கொயர், இந்த பக்கம் எழுத வேணாம். இன்னொரு ஃபார்முலா a + b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b தி ஹோல் ஸ்கொயர் = பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் ஆஃப் a² + b² வரும். இப்போ சால்வ் பண்ண ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b தி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4 டைம்ஸ் ஆஃப் abன்னு வரும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த சம்மு இந்த போன மந்த் நடந்த NTPC 2025 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, கிராஜுவேட் லெவலுக்கான கொஸ்டின் NTPC 2025. ஓகே, இப்போது இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தலாம். டீலர் செல்ஸு 2 ட்ரையர் அட் அ ரேட் ஆஃப் 63,000 per ட்ரையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரேபிட் ரிவிஷன் சீரிஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஈக்குவல் செல்லிங் ப்ரைஸ் இருந்தால் செல்ஸு 63,000 per ட்ரையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தேவைப்படாது. ஓகேங்களா, சேம் செல்லிங் ப்ரைஸ்க்கான கான்செப்ட் உள்ள வந்துடுது. செல்லிங் ப்ரைஸ் = நம்மளுக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, on 1 he earns profit of 5% அப்படின்னு சொல்கிறாங்க. 5% ப்ராஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், 5% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/20. கரெக்டாக, அப்போது 20 ரூபா பொருளை 21 ரூபாய்க்கு விற்றா நம்மளுக்கு 5% லாபம். அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 20 ரூபா பொருளை எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 21 ரூபாய்க்கு விற்றா ஒரு 5 ரூபா, 5% லாபம். ஓகேங்களா, ஆன் தி அதர் இ லாஸஸ் 30% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு பொருளை 30% நஷ்டத்துக்கு விற்றுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நஷ்டத்துக்கு விற்றா என்ன கிடைக்கும், 30% வேல்யூ 3/10 அப்படின்னு இருக்கும். நஷ்டம் அப்படின்றதால நம்மளுக்கு என்ன வந்துடும், 10 - 3 நம்மளுக்கு 7. அப்போ 10 ரூபா பொருளை 7 ரூபாய்க்கு விற்றுருப்பார். அப்படி விற்றுருந்தா அவருக்கு 30% என்னவாயிருக்கும், நஷ்டமாயிருக்கும். இப்போ இங்கே என்ன பார்த்தோம், செல்லிங் ப்ரைஸ் = சேம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே செல்லிங் ப்ரைஸ் ரெண்டும் சேமாக இருக்கா, இல்லை. இப்போ நம்ம சேம் பண்ணால் என்ன பண்ணலாம், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 21 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ரெண்டும் காமனான மல்டிபிள் 7. அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் இன்ட்டு 3 பண்ணால் நம்மளுக்கு ரெண்டும் செல்லிங் ப்ரைஸ் சேம் ஆகிடுமா. இங்கே என்ன வந்துடும், 21 ரூபா வந்துடும். 10 3s நம்மளுக்கு என்ன வந்துடும், 30 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாமே ரேஷியோ தானே. ரேஷியோ இப்படி கேன்சல் பண்ணாலும் அதே என்ன வரப்போகுது, 10:7 ரேஷியோ தான் வரப்போகுது. ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ப்ராடக்ட் 1, அதாவது ட்ரையர் 1, இது ட்ரையர் 2. ஓகேங்களா, D1 D2 அப்படின்னு எடுத்துக்கலாம். D1 D2. இந்த ட்ரையர் 1 20 ரூபாவை 21 ரூபா அப்படின்னு விற்றுருக்காரு. ஆனால் ட்ரையர் 2வை 30 ரூபா ட்ரையரை 21 ரூபான்னு விற்றுருக்காரு. அப்போது ரெண்டு பொருளுக்கும் அவருக்கான செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு கிடச்சது எவ்வளோன்னு பாருங்களேன், 21 + 21 42 ரூபா தான் கிடச்சிருக்கு. அப்போது அவருக்கு என்ன இருக்குது, நஷ்டமாக இருக்குது. இங்கே லாஸ் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ நஷ்டமாக இருக்குது, 8 ரூபா நஷ்டமாக இருக்குது. எதுலேருந்து, 50 × 100 பண்ணால் நம்மளுக்கான வேல்யூ 50 பண்ணால் 2, 8 2s நம்மளுக்கு 16% அவருக்கு ஓவராலாக நஷ்டம். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சேம் செல்லிங் ப்ரைஸ்க்கான வேல்யூ. இதை 16% இதில் ருப்பீஸில் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இது தேவைப்பட்டிருக்கும். இப்போது ரெண்டுமே பர்சன்டேஜில் கேட்டதால் இந்த வேல்யூ நம்மளுக்கு இப்போ தேவைப்படலை. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம்.
இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன் அ சேல் a shop is giving a discount as per the following schemes அப்படின்னு சொல்கிறாங்க. 10% discounts on cloth, 12% discounts on groceries, 15% discount on stationery, 20% discounts on footwear. Anjali brought pack of tea, pack of notebook, pack of bathroom slippers. Okay, marked R. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்துக்கு, அதாவது குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்க்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தராங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 10% டிஸ்கவுண்ட் எதுக்கா? கிளாத்துக்கு. அஞ்சலி கிளாத் வாங்கியிருக்காங்களா, டீ வாங்கியிருக்காங்க, நோட் புக், பாத்ரூம் ஸ்லிப்பர். அப்போ நம்மளுக்கு கிளாத் வாங்கலை, அப்போ இந்த 10% நம்மளுக்கு என்ன படலை, இப்போ நம்மளுக்கு தேவைப்படலை. அப்போ இந்த 10% டிஸ்கவுண்ட் எதுக்குமே அப்ளிகபிள் ஆகலை. 12% டிஸ்கவுண்ட் எதுக்கா? கிராசரிஸ் வாங்கியிருக்காங்களா, பேக் ஆஃப் டீ அப்படின்றது நம்மளுக்கு கிராசரி தானே. அப்போது பேக் ஆஃப் டீ தானே ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்போ 450 ரூபா. அப்போ 450 ரூபாயை 12% டிஸ்கவுண்ட்னா ரிமைனிங் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 88% வாங்கியிருப்பாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? டோட்டல் அமௌண்ட்னே வச்சுக்கலாம். இது எல்லாமே டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நோட் புக் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டேஷ்னரியில் வரும். கரெக்டாக? ஸ்டேஷ்னரி, நோட் புக், பென்சில், பென்னு, எரேசர், புக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேஷ்னரியில் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நோட் புக் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 100 ரூபாய்க்கு 15%னா நம்ம என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாகவே எழுதிடலாம். 85 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் 85 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. 100 × 85 டிவைடட் பை 100 பண்ணாலும் நம்மளுக்கு அதே 85 தான் வரப்போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ். இங்கே என்ன இருக்குது? ஃபுட்வேர்ஸ். ஸ்லிப்பர்ஸும் நம்மளுக்கு ஃபுட்வேர்ஸும் சேம் தானே. இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 850ல் 20% டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 10% வேல்யூ நம்மளுக்கு 85. 20%னா என்ன பண்ணியிருப்பாங்க? 85 நம்மளுக்கு 160, 170% என்ன பண்ணியிருப்பாங்க? கழிச்சிருப்பாங்க. 850ல் 170 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 1, ஒரு 5, 8, 680 ருபீஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸாக வாங்கியிருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஸ்லிப்பர்ஸ். ஓகேங்களா? ஸ்லிப்பர்ஸ் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? 680 ருபீஸா? ஒரு 15ல் 7 போச்சுன்னா 5, 8, ஓகே, 680 ருபீஸ். இது வந்து ஸ்டேஷ்னரிக்கு 85 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இது 2s ஆர், இது ஒரு 9s ஆர். இது அடிச்சுன்னா நம்மளுக்கு 44 × 9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? ஒரு 360, ஒரு 36. அப்போ என்ன வரப்போகுது? 396 அப்படின்னு வரும். இது டோட்டலாக ஆட் பண்ணால் நம்மளுக்கான பில் வந்துடும். ஹவு மச் அமௌண்ட்டு தட் ஷி ஹேவ் டு பே அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? யூனிட் டிஜிட் மேட்ச் பண்ணால் 11, 9 வரணுமா? 11 + 8, 9. எங்கேயோ தப்பாகுது. எங்கே தப்பாகுது? டீ அப்படின்றது நம்மளுக்கு கிராசரிஸில் தானே வரும். 12%னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 45, இன்னொரு 4.5னா 9 போயிடும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 56 என்ன பண்ணுவாங்கன்னா, 54 வந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. 54 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 396 கரெக்டு தான். இதில் 15% போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 15% ஸ்டேஷ்னரி. நோட் புக் அப்படின்றது ஸ்டேஷ்னரி தானே. ஸ்டேஷ்னரி அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 85 தான். பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்றது என்ன வருது? 170 நம்மளுக்கு ரிமைனிங். 850ல் 170 போச்சுன்னா ஓகே 680 வரணும்ல. ஓகே, சாரி. இப்போ இது பண்ணால் 1 யூனிட் டிஜிட் வரணும். எல்லாமே 1 தான் இருக்குது. அப்போ இது நம்மளுக்கான ஆன்சர் வர முடியாது. இங்கே 1 ஆட் பண்ணலாம். 10, 18, இது 16, 26ன்னு வரணும். 6, 2, இங்கே என்ன வரப்போகுது? ஒரு 5, 11, 1161 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இங்கே 680க்கு போல 68 அப்படின்னு போட்டேன். ஓகே, என் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏஜஸ்லேருந்து தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:4 அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ ப்ரெசண்ட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரேஷியோ என்னவாக இருக்குது? 5:4 இருக்குது. ஓகேங்களா? ப்ரெசண்ட், இது ஹஸ்பண்டு, இது ஒய்ஃப். ஓகே, ஆஃப்டர் 6 years their ages will be in the ratio of 6:5 அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 6 வருஷம் கழிச்சு. 6 வருஷம், 6 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட ரேஷியோ 6:5 இருக்குது. 6:5 எத்தனை வருஷம் கழித்தாலும் நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். கரெக்டாக? இது ஒன்றா இருக்குது, இதுவும் ஒன்றா இருக்கா? அப்போது பாருங்கள், ரேஷியோவும் என்ன ஆகுது பாருங்களேன்.
இங்கேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேருந்து அதே 1 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவா இருக்குது, இந்த 6 இயர்ஸாக இருக்குது. அப்போ இந்த 5 பார்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹஸ்பண்டோட ப்ரெசன்டேஜ் 30, ஒய்ஃபோட ப்ரெசன்டேஜ் நம்மளுக்கு என்னவா இருக்குது, 24 இருக்குது. 6 வருஷம் கழித்து 36 30 இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு, அட் தி ஏஜ் ஆஃப் தேர் மேரேஜ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 4:3 அப்படின்னு சொல்கிறாங்க. 4:3. இப்போவும் பாருங்களேன், இப்போவும் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் 1 தான் இருக்குது. அப்போ நம்ம ரேஷியோவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. அப்போ 4:3. இங்கேருந்து எவ்வளோ மைனஸ் ஆகுது, ஒரு ரேஷியோ மைனஸ் ஆகுது, இங்கேருந்து இன்னொரு ஒரு ரேஷியோ மைனஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேரோட ஏஜோட ரேஷியோவும் என்னவாக இருக்கும், 4:3 இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், இதிலேருந்து 6 வருஷம் கழிச்சா என்ன வரும், 24 வருமா, இதிலேருந்து 6 வருஷம் கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 18 வயசு வருமா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தால் என்ன வரப்போகுது, 6 4s are 24, 6 3s are 18. அப்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேரோட ஏஜோட ரேஷியோ 4:3 இருக்கும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 6 வருஷம். ஓகேங்களா. இந்த சம் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாலே போதும். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஏஜ் ரேஷியோ நம்மளுக்கு கஷ்டமே வைக்கல. நம்ம எந்த ஒரு ரேஷியோவும் ஈக்குவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயும் 1 பார்ட் தான் டிஃப்ரென்ஸ், இங்கேயும் 1 தான் டிஃப்ரென்ஸ், இங்கேயும் 1 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நம்ம டேரெக்டாக எடுத்துடலாம். ஓகேங்களா. ஆக்சுவலி இது ஒரு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சம் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாலே போதும். ஓகே. இப்போ இது தேவைப்படலை. ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் இருக்கா. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஆன்சர் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2√5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. x⁴ மைனஸ் 1/x⁴ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், x² + 1/x² இன்டூ x² மைனஸ் 1/x²னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா. ஒன்றும் இல்லை, இது a² - b² ஃபார்முலா, a + b × a - b ஃபார்மெட்டில் பிரித்து எழுதியிருக்கோம். இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம x² - 1/x² வேல்யூ தெரியணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² - 1/x² வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +or - இந்த இடத்துல x > 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வர சான்ஸ் இல்லை. அப்போது இதில் நம்ம வெறும் ப்ளஸ்ன்னு மட்டும் எடுத்தால் போதும். ஓகேங்களா. ஆனால் இந்த ஃபார்முலாவில் இங்கே +or - இருக்கணும். இந்த கண்டிஷன் இங்கே தரல அப்படின்னா இதுக்கு 2 வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல > 1 கொடுத்ததால இங்கே நம்ம ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² + 1/x² தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே -4 அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன பார்த்தோம், 2√5. 2√5 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √5 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 5. 4 5s நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 4 5s 20, 20 - 4 16 வரும். 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நம்மளுக்கு 4 வந்துடும். அப்போது இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, x² + 1/x² வேல்யூ 2√5. நான் கீழே எடுத்து வந்துடுறேன். இதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4 2s are 8√5 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 3. ஓகேங்களா. இந்த சம் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்தாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உமேஷ் சோல்ட் அன் ஆர்டிக்கல் அட் அ லாஸ் ஆஃப் 22%. இப்போ என்ன சொல்கிறாங்க, உமேஷ் அப்படின்றவர் ஒரு பொருளை நஷ்டத்துக்கு விற்கிறார், 22% நஷ்டம். அப்போ என்ன அர்த்தம், காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். 100 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்கிறாரு, 78 ரூபாய்க்கு விற்பாரா, 22 மைனஸ் பண்ணால் 72 ரூபாய்க்கு விற்கிறார். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, he had bought it the item for 5% less. ஆக்சுவலி இந்த சம்மு NTPCயில் கேட்டது. ஓகேங்களா. NTPC 2025 ரீசெண்டான கொஸ்டின். if he had bought the item at 5% less, அதாவது இந்த 100 ரூபாய்க்கு வாங்கினார்ல, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கலை, பேசி என்ன பண்ணிடுறாருனா, if கண்டிஷனல் சென்டென்ஸ், if he bought an item 5% less, இதிலிருந்து 5% கம்மியாக வாங்குறாரு. 100ல் 5% கம்மி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 95க்கு வாங்கி and had sold it 935 more. இதில் இருந்து, இது ஆக்சுவலி ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா. ரேஷியோவில் இருக்குது. இதில் இருந்து 935 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்றுருந்தா he would have gained 15% லாபம் அப்படின்னு சொல்கிறாரு. 95ல் 15% லாபம்னா என்ன அர்த்தம், 95 × 115 டிவைடட் பை 100. ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணால் இது 19 டைம்ஸ், இது ஒரு 20 டைம்ஸ் போகும். இது நம்ம ஃபர்தராக 5 டேபிள் அடிச்சுனா இது ஒரு 4 டைம்ஸு, இது எத்தனை டைம்ஸ் போகும், ஒரு 23 டைம்ஸ் போகுமா.
23 டைம்ஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். 23 × 19 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 9 3s are 27, 9 2s are 18 + 2 20, 3 2 வரும். 7 3 4 4 3 7 வருது. டிவைடட் பையில் ஒரு 4 இருக்கும். கரெக்டாக இது அடித்தா நம்மளுக்கு என்ன வருது? 1 0 9 36 அப்போது ஒரு 0.25 இருக்கும். கரெக்டாக அப்போது அவருக்கு 15% லாபம்னா எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 109.25 விற்றுருக்கலாம். இது ரேஷியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி விற்றா அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 15% லாபம். இப்போ என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் தி காஸ்ட் ப்ரைஸ் இந்த 100 rupees இந்த 100 இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்குது? ரேஷியோ பார்ட்டில் இருக்குது. இது ஆக்சுவல் வேல்யூ. கரெக்டாக? இப்போ இதிலேருந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவல் ருப்பீஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளவு? இந்த 935 ரூபா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி இதில் இருந்து இதிலிருந்து 935 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்றா அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குமா? 15% லாபம் கிடச்சிருக்குமா? எதுலேருந்து? 95 ரூபாயிலிருந்து. ஓகேங்களா? இதிலிருந்து 15% லாபம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணோம். இந்த 109.25% என்ன கிடைக்குது? நம்மளுக்கு லாபம் அப்படின்னு கிடைக்குது. இப்போ பர்சன்டேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் பாருங்களேன். இது பர்சன்டேஜ், இது ஆக்சுவல் வேல்யூ. கரெக்டாக? அப்போது பர்சன்டேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது ஆக்சுவல் வேல்யூவோட நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். கரெக்டாக? அப்போ இது ஒரு 22 + ஒரு 9.25 5 2 1 31.5. கரெக்டாக? அப்போது இந்த 31.25% வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது? இந்த 935 ரூபாவாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ கேட்குறாங்க. இங்கே காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த 100 ரூபா. அப்போ இந்த 100 ரூபாவோட வேல்யூ என்ன? இதை கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 0.25 இருக்கா? இது நம்ம என்ன பண்ணிடலாம்? × 4 பண்ணலாமா? × 4 பண்ணால் இது என்ன வந்துடும் நம்மளுக்கு? இங்கே × 4 இங்கேயும் × 4 பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவல் வந்துடுமா? × 4 இங்கே டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம். இங்கே பண்ணாலும் ஒன்று தான், அங்கே பண்ணாலும் ஒன்று தான். சரி, இங்கே × 4 பண்ணிக்கிறேன். இப்போ × 4 பண்ணால் இது ஒரு 1, இது ஒரு 124 125 சம்திங் வருமா? 31 × 4 பண்ணால் நம்மளுக்கு 124 + 1 125 வரும். 31.25 பண்ணால் நம்மளுக்கு 125 வரும். ஈக்குவல் டு 935 × 4. இந்த 100ஓட வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை 25 டைப்பில் நம்ம கேன்சல் பண்ணலாமா? இதை அடித்தா நம்மளுக்கு 5 டைம்ஸ் வரும். இதை நம்ம அடித்தா நம்மளுக்கு என்ன வரும்? 4 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரப்போகுது? இது 4. ஓகேங்களா? 4 எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 935 × 4. இந்த ஒரு 4 இருக்குல்ல, இன்னொரு × 4 டிவைடட் பை 5. இது அடித்தா நம்மளுக்கு 1s are 4 8s are 40. இங்கே ஒரு 3 7s are. கரெக்டாக? யூனிட் டிஜிட் எல்லாமே வேறு தானே இருக்குது. யூனிட் டிஜிட் மேட்ச் பண்ணலாமா? 7 × 4 4s are 16. அப்போ 7 6 are நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 42. அப்போ 2ல் முடியணும். 2ல் இருக்க ஒரே ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு குவாலிட்டியான சம்மு. இந்த இயர் NTPC 2025 கேட்ட கொஸ்டின். 2025 கிராஜுவேட் லெவலுக்கான கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்தாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு 20 கொஸ்டினில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.